வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் பிளஸ் அமிகோஸ் கிரியேஷன் தயாரிப்புல சேகர் கமுலா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்புல தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்வ், ஷாயாஜி ஷிண்டே மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற குபேரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மத்திய அரசுக்கு சொந்தமான ஆயில் நிறுவனம் கடல்ல இருந்து அடுத்த 20 வருஷத்துக்கு தேவையான எரிவாயுவை கண்டெடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை அந்த ஆயில் நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான அதிகாரி அழகம் பெருமாள் வெளிநாட்டில் இருக்கிற வில்லன் நீரஜ்ங்கிற ஜிம் சார்பிட்ட போட்டு கொடுத்துறாரு. உடனே ஜிம் மத்திய அமைச்சர் சித்தப்பாங்கிற ஹரிஷ் பாரடியை சந்திச்சு, உங்க கவர்மெண்டோட எரிவாயு ப்ராஜெக்டை டிராப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அந்த எரிவாயுவை எடுத்து மானிய விலையில தர்றேன், உங்க கட்சிக்கு நல்ல பேர் கிடைச்சி உங்க ஆட்சி 2-3 டேர்ம்ஸ் நிலைச்சு நிற்கணும் பேராசை காமிக்கிறார். அதுக்கு மத்திய அமைச்சர் ஹரிஷ் பாரடி 50,000 கோடி ரூபாய் ஒயிட் ஆகவும் 50,000 கோடி ரூபாய் பிளாக் ஆகவும் இப்படி மொத்தமா 1 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான் சொல்றாரு. இந்த டீலிங்கோட சப்போர்ட்டுக்காக ஜெயிலில் இருக்கிற பழைய சிபிஐ ஆபீசர் தீபக் நாகார்ஜுனா வரவழைக்கிறாங்க. அவர் ஐடியா அப்படி 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சு 4 கம்பெனிகளுக்கு டைரக்டர் ஆக்கினா புதிய கம்பெனிகளுடைய வருமானங்கிற பேர்ல அவங்களை பினாமியாக்கி அவங்க பேர்ல சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த பணத்தை ஒயிட்டா மாத்தலாம். பிச்சைக்காரர்களுக்கு இந்த டீலிங் டிரான்சாக்ஷன் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் பணம் இந்த அளவுக்கு விவரம் பார்த்தாதனால அவங்க எங்கேயும் ஓட மாட்டாங்கன்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக திருப்பதியில இருந்து தேவாங்கிற தனுஷ் உட்பட 4 பிச்சைக்காரங்களை பிடிச்சிட்டு போய் இங்க பேர்ல 10,000 கோடி ரூபாய் சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டு நீரஜ் ஆட்களுடைய அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் ஆன உடனே இந்த ஒவ்வொரு பிச்சைக்காரனையும் நீரஜுடைய ஆட்கள் நாகார்ஜுனாவுக்கு தெரியாம கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்த 10,000 கோடி ரூபாய் மட்டும் இவங்க கணக்கு வராதனால தனுஷை பிடிச்சு வரலன்னா அவங்களை மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம்னு இந்த ஐடியாவை கொடுத்த நாகார்ஜுனாவை மிரட்டுறதுனால நாகார்ஜுனாவும் தேடுதல் வேட்டைக்கு கிளம்புறாரு. கடைசியில தனுஷ் நீரஜ் ஆட்கள் நாகார்ஜுன பரபரப்பா சொல்ற படம் தான் குபேரா. படத்தோடைய நாயகன் தனுஷ் பிச்சைக்காரனா வந்தாலும் நடிப்புல குபேரனா கலக்கி இருக்காரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. புதுப்பேட்டை படத்துல பார்த்த பிச்சைக்கார மாதிரி பண்ணா இதுல கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா பண்ணது நல்லா இருந்தது. வில்லன் ஆபீஸ்க்குள்ள வந்து தான் சுத்தப்படுத்தப்பட்டு மேன்மைப்படுத்தப்படுற காட்சிகள், நாகார்ஜுனாவை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிற காட்சிகள், கடைசியில் அவராலே துரத்தப்படுற காட்சிகள், இடையில வில்லன் நாட்டில் துரத்தும் போது அந்த த்ரில்லிங் மொமெண்ட்லையும் தனக்கு பிடிச்ச பிரியாணி 2 கை அள்ளி டேஸ்ட் பண்ற சீன், தன்னுடைய சக பிச்சைக்காரர் இறந்து போனதற்காகவும் மற்ற பிச்சைக்காரர்களுடைய வாழ்க்கைக்காகவும் இவர் பாடுபடுற காட்சிகள், இப்படி எல்லாத்துலயுமே அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிற தனுஷை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால முதல்ல பிச்சைக்கார ஹீரோவா நடிச்சது புதுப்பேட்டை படத்துல தனுஷ் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் விஜய், ஆண்டனி, கபிலா நடிச்சிருக்காங்க. இதுக்கும் ஒரு தைரியம் வேணுங்க. அடுத்த தனுஷை பிடிக்க வர பழைய சிபிஐ ஆபீசர் தீபக் நாகார்ஜுன் வில்லன்களுடைய வார்த்தை மீற முடியாம குடும்பத்தை காப்பாத்துறதா, இல்ல தன்னை நம்பி வந்த தனுஷ் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதுனால அவரை காப்பாத்துறதா, இல்ல படமாக வந்து ஆடியன்ஸை காப்பாத்துறதா, மதுரை மேல் பூனையாகவே குழம்புற சீன்கள், தன்னுடைய குடும்பம் கூட சந்தோஷமா சேர்ற காட்சிகள், வில்லன் நாட்கள் கூட தனுஷை தேர்ற வேட்டையில் ஈடுபடுற காட்சிகள், கடைசியில ஒரு குழந்தை காப்பாத்துறதுக்காக ராஷ்மிகா தனுஷ் கூட செய்து வில்லன் நாட்கள் கூட சண்டை போடுற காட்சிகள், இப்படி எல்லாத்திலையும் பிரமாதமா பண்ணிருக்காரு நாகார்ஜுனா. அடுத்து ஆதரனால கைவிடப்பட்டு தனுஷை காப்பாத்த போய் அதனால தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன், மார்க்கெட்னு ஒவ்வொரு இடமும் தனுஷை திட்டிக்கிட்டே தனுஷ் கூட ஓடுற சீன்கள், ஆரம்பத்தில் பிச்சைக்காரன் அவரை வெறுத்தாலும் கடைசியில் அவருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற காட்சிகள் எல்லா இடத்துலயும் நல்லா பண்ணியிருந்தாங்க ராஷ்மிகா. அடுத்த வில்லன் நீரஜா வந்த ஜிம் சர்வ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. போலீஸா வந்த ஷாயாஜி ஷிண்டேவும் அற்புதமா பண்ணியிருந்தாரு. மற்றபடி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் வர ஹரிஷ் பாரடி, பாக்யராஜ், பகவதி பெருமாள், நாசர், ஜெயபிரகாஷ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அனாமிகா, ஃபிதா, லவ் ஸ்டோரி படங்களுக்கு அப்புறம் தன்னுடைய 11வது படமா டாக்டர் சேகர் கமுலா குபேரா படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அருமையான வித்தியாசமான பிளாட். எழுத படிக்க தெரியாத பிச்சைக்காரங்களை பினாமிகள் ஆக்கி அவங்க மூலமா தன்னுடைய கரும்பு படம் வெள்ளைய மாத்திர டெக்னிக் நல்ல ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு இயக்குனர். பின்னால எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. அப்ப வளர்ந்து வந்துகிட்டு இருந்த தனுஷ் 2006 புதுப்பேட்டை படத்துல பிச்சைக்காரனாக்கான செல்வராகவனை விட இப்ப பெரிய நடிகரை வளர்ந்துருக்கிற தனுஷை பிச்சைக்காரனாக்கான இயக்குனர் பயங்கர தைரியசாலி தான் போங்க. இதுக்கு சம்பந்திச்ச தனுஷும் பயங்கர தைரியசாலி தான். அதை விட இந்த படத்தை 3 மணி நேரம் தைரியமா பாக்குற நம்மளும் தைரியசாலி தான். அதை விட முக்கியம் இந்த படத்தை இன்னும் 4 நாளைக்கு தியேட்டர்ல ஓட்ட போற ஆபரேட்டர் ரொம்ப 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 தைரியசாலி தான் போங்க. கதாபாத்திர தேர்வுகள் நல்லா இருந்தது. தெலுங்கு படம் வாட வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏகப்பட்ட தமிழ் நடிகர்களை சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடிக்க வச்ச ஐடியா சூப்பரா இருந்தது. தனுஷுடைய நடிப்புக்கு நல்லா தீனி போட்டிருக்காரு இயக்குனர். முடிஞ்ச அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காரு நம்மள. அடுத்து படத்தோடைய இசையமைப்பாளர் டிஎஸ்பி ட்ரம் செட் பிரசாத்னு டைட்டில் சீன்ல பார்த்தோன்னே அடட காதல வைக்க பஞ்சு மூட்டையை வண்டியில கட்டி எடுத்துட்டு வர மறந்துட்டோமேன்னு பயந்துட்டேன். ஆனா மனுஷன் மும்பைல தனுஷ் பிச்சை எடுக்கிற காட்சிகள், மும்பை தெரு ரோடுகளில் தனுஷ் நடக்கிற காட்சிகள், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பரா
சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுகளை மட்டும்தான். ஓய்வா நண்பா பாட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கான டான்ஸும் நல்லா இருந்தது. அடுத்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் நிகேத் பொம்மி ரெட்டி திருப்பதி, மகாராஷ்டிரம், மும்பையோட மார்க்கெட்டுகள், தெருக்கள் எல்லாத்தையும் பகல் இரவு 2 நேரங்களையும் படம் பிடிச்ச விதம் மிக அருமையாக இருந்தது. திருப்பதி கோவில், குப்பை மைதானத்துக்கான செட்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. முக்கியமா படத்தோட வில்லனை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். படம் பாதி தாண்டி போகிற வரைக்கும் படத்தோட வில்லன் ஜிம் ஷார்ப் தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா போக போக தான் தெரிஞ்சது படத்தோட முக்கியமான வில்லன் படத்தோட எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாசன் தான். படத்தோட சீன்கள் எத்தனையோ குப்பையான ஃபுட்டேஜ்கள் எடுத்து கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் இறக்கம் பார்த்து நிறைய சீன்களை இவர் கட் பண்ணி இருந்தா படமும் 2 மணி நேரத்துல முடிஞ்சிருக்கும். போன நம்ம உயிர் திரும்பி கையில கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். கையில வாய்ப்பு இருந்தோ கத்திரிக்கோள் இருந்தோ கொஞ்சம் கூட நம்ம மேல இறக்கம் காமிக்கவே இல்லை இந்த மனுஷன். படத்தோட நீளம் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். இடைவேளை வரும்போது படம் முடிஞ்சிச்சுன்னு நான் சந்தோஷமா தியேட்டர் விட்டு வெளியே கிளம்பிட்டேன். அப்புறம் தியேட்டர் ஆபரேட்டர் தான் கடை தொடங்கி நீங்களாவது இந்த தப்பின்னு பிடிச்சி உட்கார வச்சுட்டாரு. நான் சுதாரிச்சு வெளியில ஓடுறதுக்குள்ள தியேட்டர்ல வேலை பார்க்கறவங்க தியேட்டர் வாசல்ல கைகளை பிடிச்சு பழைய மாதிரி சுத்தி நின்றுக்கிட்டாங்க. நான் வெளியில தப்பிச்சு போகாத அளவு. அப்புறம் ஒரு வழியா படம் முடிஞ்சு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டே தியேட்டரை விட்டு நான் வெளியில வர்றேன். ஒரு யூடியூபர் ஒரு மைக்கை நீட்டுக்கிட்டே எப்படி சார் அப்படின்னு கேட்டாரு. உடனே படத்தை பத்தி என்னுடைய ரிவ்யூ நான் சொல்ல ஆரம்பிச்சேன். சார் நான் அதை கேட்கல, எப்படி சார் இவ்வளவு நேரம் உள்ள இருந்து எப்படி சர்வைவ் ஆகி வெளியில வந்தீங்க? அகமதாபாத் விமான விபத்துல தப்பிச்ச விஷுவோட பயங்கரமா இருக்கீங்க சார் என்ன பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ குபேரன் படம் பார்த்து உயிரோட தப்பிச்ச ஒரு கேரள மனிதர் நாளைக்கு என்ன பத்தி டிவி சேனல்கள்ல நியூஸ் என்னோட பேட்டிகள் வரலாம். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பாக்குறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அப்புறம் ஒரு டவுட் வந்தது. தியேட்டரை விட்டு நான் மட்டும் தான் வெளியில வர்றேன். ஒரு யூடியூபர் கையில மைக்கோட நிக்கிறாரு. என்கிட்ட மட்டும்தான் அவர் மைக்கில் பேசுறாரு. அப்ப என் கூட படம் பார்க்க வந்த மீதி 5 பேர் எங்கன்னு கேட்டா தியேட்டர்ல டிக்கெட் கொடுத்தவர் தம்பி அவங்க உங்களோட விஷாரு. படம் ஆரம்பிச்சு 40 நிமிஷத்துல தனுஷ் தப்பிக்கும் போது அவங்களும் பிச்சைக்காரன் வேஷம் போட்டு தியேட்டரை விட்டு எப்பயோ தப்பிச்சு வெளியில ஓடிட்டாங்க. நீங்க தான் ரொம்ப 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 லேட்டுனாரு. சரி மேட்டருக்கு வாங்க. நான் மைனஸ் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ்வளவு இழு இழுத்துருக்கேனே. அப்ப 2 மணி நேரத்துல முடிய வேண்டிய படத்தை 3 மணி நேரம் இவங்க இழு இழுத்துருக்காங்களே. அப்ப எனக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட தேவையில்லாத ஆணிகள் தனுஷோட நடிப்பை போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக வள இழுத்து வச்சிருக்காங்க. படத்தோட வில்லன் கேரக்டர் அவர் எவ்வளவுதான் சூப்பரா நடிச்சாலும் அவரை ரொம்ப பலவீனமாக்கிட்டாங்க. இன்னும் செதுக்கி இருக்கலாம். சீனியர் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு இன்னும் நடிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். பாவம் வில்லன்களை அவர் சீக்கிரம் சுட்டு கொண்டு நம்மளை காப்பாத்துவாருன்னு பார்த்தா கடைசியில அவர் தன்னை காப்பாற்ற முடியாம இறந்து போயிடுறாரு. படம் பார்க்கறவன அவளை 3 மணி நேரம் உட்கார வைக்கிற அளவுக்கு கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. நிறைய விஷயங்கள் ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குகள். 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்குற அளவுக்கு பண வசதி உள்ள ஆள் பலம் உள்ள வில்லன் ஒரு சின்ன பிச்சைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் கூட மோதுறதுக்கு அவர் அடிக்கிறதுக்கு ரொம்ப திணறாரு. கடைசியில் நாயகன் கையில் அடி வாங்கிட்டு அவரும் உட்காந்து கோயில் வாசல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு இதே மாதிரி நிலைமை வரலான்னு கோடி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. படத்தோட கதையை பார்த்தா இவங்க எரிவாயு திட்டம் மூலமா அரசாங்கங்கள் கார்பரேட் கம்பெனிகள் பண்ற அட்டூழியங்களை பத்தி பேச போறாங்கன்னு பார்த்தா திடீர்னு டேக் டைவர்ஷன் எடுத்து பிச்சைக்காரங்களோட கஷ்டத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சொல்ல வராங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்னதான் சீனியர் நடிகரா இருந்தாலும் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாக்யராஜ் எல்லாம் இப்படி பிச்சைக்காரனை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னடா பாக்யராஜ் அப்படி ஆகிட்டாங்க பாக்யராஜ பாத்துக்கிட்டு இருந்தா படம் பாதியை தாண்டி ஓடிட்டு இருக்கும் போது தியேட்டர் வாசல்ல இருந்து தியேட்டர் ஊழியர்கள் என்ன பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் படம் முடியும் போதுதான் தெரிஞ்சது ஏன் என்ன அப்படி பரிதாபமா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு. அந்த சோக கதையை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சரி மறுபடியும் மேட்டுக்கோங்க. படத்துல பிரமாதமான ட்விஸ்ட்கள் லேர்னிங் பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. கடைசியில படத்துல உருப்படியா இருக்கிறது ஏகப்பட்ட தேவையில்லாத அணிகள் தான். தனுஷனுடைய நடிப்பு எவ்வளவுதான் அருமையா இருந்தாலும் 3 மணி நேரம் படத்துல டைட்டில் சீன் தவிர 2.25 மணி நேரம் இவரே வர்றதுனால அளவுக்கு மீறினாலும் அமிர்தமே நெஞ்சுன்னு நினைக்க வச்சிருக்காங்க. ஸ்டோரி சூப்பரா வித்தியாசமா இருந்தாலும் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே கண்டென்ட்டுக்கு விஷம் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்க வச்சிருக்காங்க. இப்ப படத்தோட ரேட்டிங் வரும். மாரல் வேலி பாத்தீங்கன்னா எரிவாயு திட்டத்தினால பிச்சைக்காரங்க எவ்வளவு சாரி மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பணக்காரங்க அரசியல்வாதிகள் மட்டுமில்ல கடல்ல இருந்த 1000 பேரும் தினசரி சாப்பாட்டுக்கு கையேந்திர பிச்சைக்காரர்களும் இந்த உலகத்துல வாழ தகுதியானவர்களேன்னு வேற ஒரு மாரல் வேலியை சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி டிஃபரெண்டா சூப்பரா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, ரொம்ப ட்ரையா இருக்கு. படம் செக்குமாடு மாதிரி ஒரே இடத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. டெக்னிக்கல் பிளஸ் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கு. இந்த அடிப்படையில் 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். தனுஷனுடைய அட்டகாசமான நடிப்பு நீண்ட நாள் கழிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போய் பாருங்க. ராயன் மாதிரி ரொம்ப ராவான வன்முறை காட்சிகள் இந்த படத்துல கிடையாது. ஆனா 3 மணி நேரம் படம் போறதுதான் படத்தோட உச்சகட்ட வன்முறை. தாராளமா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது.
மொத்தத்துல குபேரா ஒன்லி இன் ஆக்டிங். இந்த விமர்சனம் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஸ்லாம்.